இப்போ இந்த இந்த இதில் வந்து நான் வந்து டீ குடிக்கணும்னு நினச்சி வந்தது தான். ஆனால் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க போய் உட்காந்துட்டாம இருக்கு. சின்ன பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து ரைடு வச்சா இப்படி தான் இருக்கும். அது எங்கே போய் பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. அங்கே ஒரு புறா டாய்ஸாக இருக்கு, அந்த கடையில் தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கான். அதுவும் எனக்கு முன்னாடியே வந்து உட்காந்துக்கிட்டு ஒன்று ஒன்றா என்னென்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏடா டீ குடிக்க தானே ரைடுன்னு வந்தா, டீ குடிக்கணும், ரெஸ்ட் ரூம் போகணும், அதெல்லாம் பண்ணணும். மற்றபடி இங்கே விட்டு பொம்மையை பார்த்து உட்காந்துட்டு இருக்க. என்னவாப்பா நீ? இது வந்து ஒரு 700 கிலோமீட்டரு, ஒரு 11 வயசு பையனை இந்த மாதிரியான ஒரு பைக்கில் நான் கூட்டிகிட்டு 700 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறங்கிறது ரிஸ்க்கு ஹை ரிஸ்க்கு. அதுவும் ஒரு பெத்த அப்பனா இந்த விலையை நான் பண்ணவே மாட்டேன். அப்படிப்பட்ட தேவையே எனக்கு கிடையாது. ஸோ கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க. ரொம்ப நாள் ஆசை. அவன் என்னைக்கு பிறந்தானோ அன்னையிலேருந்தே எனக்கு ஒரு ஜூனியர் பிறந்துட்டான், நான் 10 அடி பாய்ஞ்சா அவன் 15 அடி பாய்வான்ல, அப்போ அப்படிப்பட்ட ஒரு பையனை வளர்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதனால் இந்த மாதிரி பைக் ரைட்லலாம் ஒரு தன்னம்பிக்கை அவனுக்கு வருமே அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் செய்கிறோம்.